السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا وحبيبنا محمد وعلى آله وأصحابه أجمعين. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளால் அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் அகீதத்து தஹாவியா என்ற அகீதாவுடைய புத்தகத்தின் இரண்டாவது அமர்விலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஒன்று கூடக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். இந்த வாரம் சென்ற வாரத்துடைய அகீதாவின் அடிப்படையில் அபு ஜஅஃபர் அத்-தஹாவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்ட அகீதாவை நினைவு கூர்ந்து இன்றைய பாடத்தையும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். முதலாவதாக சென்ற வாரத்துடைய அகீதாவுடைய மத்தனையும் இந்த வாரத்துடைய அகீதாவுடைய மத்தனையும் மொத்தமாக இன்ஷா அல்லாஹ் வாசிக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال العلامة حجة الإسلام أبو جعفر الوراق الطحاوي بمصر رحمه الله: هذا ذكر بيان عقيدة أهل السنة والجماعة على مذهب فقهاء الملة أبي حنيفة النعمان بن ثابت الكوفي وأبي يوسف يعقوب بن إبراهيم الأنصاري وأبي عبد الله محمد بن الحسن الشيباني رضوان الله عليهم أجمعين، وما يعتقدون من أصول الدين ويدينون به رب العالمين. نقول في توحيد الله معتقدين بتوفيق الله: إن الله واحد لا شريك له ولا شيء مثله ولا شيء يعجزه ولا إله غيره، قديم بلا ابتداء دائم بلا انتهاء، لا يفنى ولا يبيد ولا يكون إلا ما يريد، لا تبلغه الأوهام ولا تدركه الأفهام ولا يشبه الأنام، حي لا يموت قيوم لا ينام، خالق بلا حاجة رازق بلا مؤنة مميت بلا مخافة باعث بلا مشقة، ما زال بصفاته قديما قبل خلقه، لم يزدد بكونهم شيئا لم يكن قبلهم من صفته، وكما كان بصفاته أزليا كذلك لا يزال عليها أبديا، ليس بعد الخلق استفاد اسم الخالق ولا بإحداث البرية استفاد اسم الباري، له معنى الربوبية ولا مربوب ومعنى الخالق ولا مخلوق، وكما أنه محيي الموتى بعدما أحيا استحق هذا الاسم قبل إحيائهم كذلك استحق اسم الخالق قبل إنشائهم، ذلك بأنه على كل شيء قدير وكل شيء إليه فقير وكل أمر عليه يسير، لا يحتاج إلى شيء ليس كمثله شيء وهو السميع البصير. أبو جعفر الطحاوي رحمه الله அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஃபிக்ஹை சார்ந்தவர்கள். இவர்கள் சொல்லுகிறார்கள், நான் கூறுகின்ற இந்த அகீதா அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய உலமாக்கள் ஒன்று சேர்ந்த அகீதா. இந்த அகீதாவில்தான், இந்த கொள்கையில்தான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தை சார்ந்த எல்லா உலமாக்களும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக அந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தால் அங்கீகரிக்கப்பட்ட உலமாக்களாகிய அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களுடைய இரண்டு மாணவர்கள் அபு யூசுப் அபு அப்துல்லா முஹம்மது இப்னு ஹசன் ஷைபானி, இந்த இருவரும் அந்த அகீதாவில் உள்ளவர்கள்தான். இவர்களும் இந்த அகீதாவில் தான், நான் சொல்லுகின்ற இந்த அகீதாவில் தான் இருந்தார்கள். அவர்கள் அல்லாஹுவை குறித்து கொண்டிருந்த நம்பிக்கையை பற்றியும் அல்லாஹுடைய மார்க்கத்திலே அவர்களுக்கு இருந்த புரிதலை பற்றியும் இந்த அகீதாவிலே நான் கூற இருக்கின்றேன் என்று இமாம் தஹாவி ரஹிமஹுல்லா இந்த அகீதாவுடைய முன்னுரையாக இதை அமைக்கிறார்கள். அடுத்து கூறுகிறார்கள், நகூலு ஃபி தௌஹீதில்லாஹி முஅ்தகிதீன பிதௌஃபீகில்லாஹ். அல்லாஹுடைய தௌஃபீகால் நாங்கள் கூறுகிறோம், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு. நகூலு ஃபி தௌஹீதில்லாஹி முஅ்தகிதீன பிதௌஃபீகில்லாஹ். அல்லாஹுடைய தௌஹீதுடைய விஷயத்தில் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு உறுதிபட்டு கூறுகிறோம், அல்லாஹுடைய அருளால். இன்னல்லாஹ வாஹிதுன் லா ஷரீக லஹ். அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு இணையாக யாரும் இல்லை. இதுதான் ஷேக்
அபு ஜாஃபர் தஹாவி ரஹிமஹுல்லா கொண்டு வருகின்ற அகீதாவுடைய முதல் வரி. இன்னல்லாஹ வாஹிதுன் லா ஷரீக லஹ். அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு இணையாக துணையாக யாரும் இல்லை, அவன் ஒருவன் தான். சென்ற வாரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதில் ஒருவன் என்பதை பார்த்தோம். எதிலெல்லாம் ஒருவன்? தௌஹீதுல் உலூஹிய்யாவில் அல்லாஹ் ஒருவன், தௌஹீதுர் ருபூபிய்யாவில் அல்லாஹ் ஒருவன், தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ் சிஃபாத்திலே அல்லாஹ் ஒருவன். அபு ஜாஃபர் தஹாவி ரஹிமஹுல்லா இந்த முதல் வரியில் அல்லாஹுடைய தௌஹீதை குறித்து கூறிவிட்டு அடுத்தடுத்த வரிகளில் அந்த தௌஹீதில் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை அவர்களுடைய பாணியிலேயே வார்த்தையாக அல்லாஹுடைய சிஃபத்தை அமைக்கிறார்கள். இந்த சிஃபத்தை இப்படித்தான் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற ஒரு தொகுப்பை இதற்கு பிறகு அபு ஜாஃபர் தஹாவி ரஹிமஹுல்லா அவர்கள் கொடுக்கிறார்கள். இரண்டாவது என்ன சொல்லுகிறார்கள்? வலா ஷைஅ மிஸ்லுஹ். அல்லாஹுடைய சிஃபத்தில் தன்மைகளில் ஒன்று வலா ஷைஅ மிஸ்லுஹ். அவனை போன்று எதுவும் கிடையாது, அவன் யாருக்கும் ஒப்பானவன் கிடையாது. வலா ஷைஅ மிஸ்லுஹ் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் லைஸ கமிஸ்லிஹி ஷை லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு இணையாக சமமாக அவனை போன்று யாரும் இல்லை என்பதை அஸ்மாஉ வஸ் சிஃபாத்துடைய ஒரு தன்மைக்கு ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள். அல்லாஹுடைய பண்புகள், பெயர்கள், இதில் யாருக்கும் அல்லாஹ் ஒன்றானவன் அல்ல, அல்லாஹ்விற்கு யாரும் இதில் ஒப்பாக முடியாது. வலா ஷைஅ யுஅஜிஸுஹ். அல்லாஹ்வை எதுவும் பலகீனப்படுத்தாது. அல்லாஹுடைய தன்மையில் அல்லாஹ்வை எதுவும் பலகீனப்படுத்தாது. அல்லாஹ் படைப்பதால் பலகீனமாக மாட்டான், அல்லாஹ் உணவளிப்பதால் பலகீனமாக மாட்டான், அல்லாஹ் மழை இறக்குவதால் தடுப்பதால் அல்லாஹ் பலகீனமாக மாட்டான். அல்லாஹுவை எதுவும் பலகீனப்படுத்தாது. ஏன்? வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் ஆற்றல் உள்ளவன். எப்படி சொல்லக்கூடாது? எப்படி சொல்லக்கூடாது என்று பார்த்தோம். அல்லாஹ் நாடிய பொருட்களின் மீது ஆற்றல் உள்ளவன். அப்போ என்ன கேள்வி வரும்? அப்ப அல்லாஹ் நாடாத பொருள்கள் மீது அல்லாஹ் ஆற்றல் இல்லாதவனா என்ற கேள்வி வரும். அதனால் அல்லாஹ் எப்படி கூறுகிறானோ அப்படித்தான் மூமின்களும் சொல்ல வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உள்ளவன். நான்காவதாக சொல்லுகிறார்கள் வலா இலாஹ கைருஹ். அல்லாஹுவை தவிர வணக்க வழிபாடுகளை செலுத்துவதற்கு வேறு இறைவன் கிடையாது. எல்லா வணக்க வழிபாடுகளும் அல்லாஹ் ஒருவனுக்கு தான். லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ். அல்லாஹுவை தவிர வணக்க வழிபாடுகளை செலுத்துவதற்கு யாரும் இல்லை. எப்படி சொல்லக்கூடாது? எப்படி சொல்லக்கூடாது? யா அல்லாஹ், நீதான் வணக்க வழிபாடுகளை செலுத்த தகுதியானவன் என்று மட்டும் தனிமையாக சொல்லக்கூடாது. யா அல்லாஹ், உன்னை தவிர வேறு யாருக்கும் வணக்க வழிபாடுகள் இல்லை, நீதான் இறைவன், உன்னை தவிர வணங்கப்படுகிற அனைத்தும் பொய்யானவை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ذَلِكَ بِأَنَّ اللَّهَ هُوَ الْحَقُّ وَأَنَّمَا يَدْعُونَ مِن دُونِهِ هُوَ الْبَاطِلُ وَأَنَّ اللَّهَ هُوَ الْعَلِيمُ الْكَبِيرُ. ஐந்தாவதாக சொல்கிறார்கள் கதீமுன் பிலா இப்திதா. கதீமுன் பிலா இப்திதா. தொன்மையானவன், ஆரம்பம் அவனுக்கு கிடையாது. ஆரம்பம் இல்லாத தொன்மையானவன். தாயிமுன் நிலையானவன், பிலா இன்திஹா முடிவில்லாதவன். அல் அவ்வல் வல் ஆஹிர். அவன்தான் முதலாமவன், அவன்தான் இறுதியானவன். அவனுக்கு முன்னாலும் யாரும் கிடையாது, அவனுக்கு பின்னாலும் யாரும் கிடையாது. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம அன்தல் அவ்வல். யா அல்லாஹ், நீதான் முதலாமவன். ஃபலைஸ கப்லக ஷை. உனக்கு முன்னால் எதுவும் கிடையாது. வ அன்தல் ஆஹிர். நீதான் இறுதியானவன். வலை ஃபலைஸ பஅதக ஷை. உனக்கு பிறகு எதுவும் கிடையாது. அல் கதீம் அல்லாஹுடைய பெயர்களில் ஒன்றா? அல் கதீம் அல்லாஹுடைய பெயர்களில் ஒன்று கிடையாது. அவன்தான் முதலாமவன், அவன்தான் இறுதியானவன். அல்லாஹுடைய பெயர்கள் அல் கதீம் என்ற பெயர் அல்லாஹ்விற்கு கிடையாது. புரிந்து கொள்வதற்காக, விளக்குவதற்காக இந்த வார்த்தையை அபு ஜாஃபர் தஹாவி ரஹிமஹுல்லா இந்த இடத்திலே கொண்டு வருகிறார்கள். லா யஃப்னா வலா யபீத். லா யஃப்னா வலா யபீத் இரண்டும் ஒரே வார்த்தையை அர்த்தம் தரக்கூடியதுதான். அல்லாஹ்விற்கு அழிவு கிடையாது, அல்லாஹ் அழிய மாட்டான். குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹ. அல்லாஹ்வை தவிர மற்ற அனைத்தும் அழிந்துவிடும். அல்லாஹ் நிலையானவன், அல்லாஹ் அழிய மாட்டான். ஏழாவதாக சொன்னார்கள் வலா யகூனு இல்லா மா யுரீத். இதுவரை கூறிய அனைத்து தன்மைகளும் அல்லாஹுடைய சிஃபத்துகளில், அல்லாஹுடைய பண்புகளில் உள்ளது.
இந்த 7வது தன்மை மட்டும் அல்லாஹுடைய கதிர் சம்பந்தப்பட்டது. அல்லாஹுடைய கதர் சம்பந்தப்பட்டது. வலா யகூனு இல்லா மா யுரீத், அல்லாஹ் நாடியதை தவிர எதுவும் நடக்காது. இதை பற்றி நாம் சென்ற வாரம் விவரமாக பார்க்கவில்லை. ஏனென்றால் கதருடைய பாடம் என்று 27வது அகீதாவுடைய வரிக்கு பிறகு அபு ஜாஃபர் தஹாவி ரஹிமஹுல்லா தனியாக கொண்டு வருகிறார்கள். அப்போது இந்த பாடத்தையும் சேர்த்து பார்த்து கொள்ளலாம். 8வது லா தபலுஹுல் அவ்ஹாம் வலா துத்ரிகுஹுல் அஃப்ஹாம், அல்லாஹுவை எந்த ஒரு கற்பனைகளாலும் சூழ முடியாது, அல்லாஹுவை எந்த ஒரு அறிவாலும் அடைய முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை அறிந்தவன் யார்? அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹுவை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எப்படி வர்ணித்தார்களோ அதுதான் எமக்கு தெரிந்த அல்லாஹுடைய வர்ணனை. இது தெரியாத அல்லாஹ் மட்டுமே அறிந்த அல்லாஹுடைய வர்ணனைகளும் இருக்கிறது. அதை எம்முடைய அறிவால் நாம் அடைந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வலா யுஹீதூன பிஹி இல்மா, அல்லாஹுவை கல்வியால் அறிவால் சூழ முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தன்மைக்கு உரித்தானவன். 9வது வலா யுஷ்பிஹுல் அனாம், இந்த பாடத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் விவரமாக பார்ப்போம். வலா யுஷ்பிஹுல் அனாம், இதே வார்த்தை மேலும் வந்தது. இதெல்லாம் வலா ஷைஅ மித்லுஹு, அவனை போன்று எதுவும் கிடையாது. அதே வார்த்தையை போன்றுதான் இந்த வார்த்தையும், ஆனால் இரண்டிற்கும் வித்தியாசம் இருக்கிறது. வலா யுஷ்பிஹுல் அனாம் வலா ஷைஅ மித்லுஹு, அவனை போன்று எதுவும் கிடையாது, அவன் எதற்கும் ஒப்பானவன் கிடையாது. அவனை போன்று எதுவும் கிடையாது என்ற வார்த்தைக்கும் அவன் எதற்கும் ஒப்பானவன் கிடையாது. முதலிலே சொல்லக்கூடிய வலா ஷைஅ மித்லுஹு, அல்லாஹுவை போன்று எதுவும் கிடையாது, அவனை போன்று எதுவும் கிடையாது என்ற வார்த்தை படைப்பினங்களை படைத்தவனுக்கு ஒப்பாக்கக்கூடிய தன்மையை குறிக்கிறது. படைப்பினங்களை படைத்தவனுக்கு ஒப்பாக்கக்கூடிய தன்மையை குறிக்கிறது. எப்படி? அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடுதல், படைப்பினங்களை படைத்தவனோடு ஒப்பிடுதல். இப்படித்தான் படைப்பினங்களை படைத்தவனோடு ஒப்பிடுதல். அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே பிரார்த்தனை செய்தல் எப்படி? படைப்பினங்களை படைத்தவனோடு ஒப்பிடுதல். வலா ஷைஅ மித்லுஹு, அவனை போன்று எதுவும் கிடையாது. வலா யுஷ்பிஹுல் அனாம், யுஷ்பிஹ் சமமாக்கு, கற்பனை செய்தல் அல்லது தோற்றுவித்தல். வலா யுஷ்பிஹுல் அனாம், அல்லாஹ் எதற்கும் ஒப்பானவன் அல்ல. அல் அனாம் யானி அல் ஹல்க், படைப்புகள். அல்லாஹ் படைப்புகளுக்கு ஒப்பானவன் கிடையாது. இந்த வார்த்தை படைத்தவனை படைப்பினங்களுக்கு ஒப்பாக்க கூடாது என்பதை மறுக்கிறார். எப்படி? அல்லாஹ்விற்கு நிகராக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு வந்து நசாராக்கள் நிறுத்தினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறினான், அல்லாஹ்விற்கு சமமாக யாரும் கிடையாது. அல்லாஹ்வை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஒப்பிடாதீர்கள், அவர் மனிதர், அல்லாஹ் அந்த மனிதர்களை படைத்தவன். நீங்கள் வணங்குகின்ற அனைத்தும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவை, அல்லாஹ் தான் அதை படைத்தவன். வலா ஷைஅ மித்லுஹு, படைப்பினங்களை படைத்தவனோடு ஒப்பிடுதல். வலா யுஷ்பிஹுல் அனாம், படைத்தவனை படைப்பினங்களோடு ஒப்பிடுதல். கொஞ்சம் நல்லா புரியணும் இந்த விஷயத்தை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறார், சூரத்துல் ஜின்னுடைய 3வது வசனம், وَأَنَّهُ تَعَالَى جَدُّ رَبِّنَا مَا اتَّخَذَ صَاحِبَةً وَلَا وَلَدًا, மகத்துவமிக்க எங்களுடைய இறைவன் மத்தஹத சாஹிபா, அவனுக்கு எந்த ஒரு மனைவியையும் எடுத்துக்கொள்ளவில்லை. வலா வலதா, எந்த ஒரு குழந்தைகளையும் எடுத்துக்கொள்ளவில்லை. குர்ஆனிலே சாஹிபா என்று வரக்கூடிய இடங்கள் எல்லாம் தோழர் என்று நேரடியாக அர்த்தம் வைக்கக்கூடாது. அந்த வார்த்தையெல்லாம் மனைவிமார்களை குறிக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி, அவனுடைய மனைவிமார்களை விட்டு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே சொல்லுகிறான், ஜின்கள் சொல்லுவார்கள், மத்தஹத ஸாஹிபத வலா வலதா, எங்களுடைய இறைவனாகிய அல்லாஹ்விற்கு எந்த ஒரு மனைவியும் கிடையாது, எந்த ஒரு குழந்தைகளும் அவனுக்கு கிடையாது. வலா யுஷ்பிஹுல் அனாம், ஏன்? அவன் எந்த படைப்பினங்களுக்கும் ஒப்பாக மாட்டான். லைஸ கமித்லிஹி ஷைஉன் வ ஹுவஸ் ஸமீஉல் பஸீர் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த தன்மையில் தான் ஒன்றை பார்த்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய தன்மைகளில் சிலவற்றை மனிதர்களுக்கும் இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இரண்டும் வார்த்தை அடிப்படையில், மஅனா அடிப்படையில் ஒன்றாக இருந்தாலும் அதனுடைய கைஃபியா, அது எப்படி இருக்கும் என்பதில் இரண்டும் வேறுபட்டவை. எப்படி? அல்லாஹ் சமீஅ், அல்லாஹ் மனிதனையும்
சமிஅ கேட்பவன் என்று சொல்கிறான், அவனுக்கு பார்வை இருக்கும் என்று சொல்கிறான். அல்லாஹ்வும் தனக்கு பார்வை இருக்கும் என்று சொல்கிறான். அல்லாஹ் மனிதன் கேட்பான் என்று சொல்கிறான், அல்லாஹ்வும் கேட்பான் என்று சொல்கிறான். இரண்டும் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள், இரண்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்கு பயன்படுத்துகின்ற பெயர்கள் தான். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையும் மனிதனுடைய பார்வையும் ஒன்றா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய இரண்டு பண்புகளை அல்லாஹ் கொடுக்கிறான். என்ன பண்பெல்லாம்? ரவுஃப் ரவுஃப் ரஹீம். ரவுஃப் ரஹீம் யாருடைய பெயர்கள்? அல்லாஹ்வுடைய பெயர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ்விற்கு இந்த பண்புகளை கொடுப்பதால் அல்லாஹ்வுடைய பண்பு முஹம்மது ரசூலுல்லாஹ்விற்கு ஏற்பட்டு விட்டது என்ற அர்த்தமா? அல்லாஹ் வேறு ரவுஃப், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு ரவுஃப். அல்லாஹ் வேறு ரஹீம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு ரஹீம். அதனால் அல்லாஹ்விற்கு எந்த பண்புகளும் பெயர்களும் யாருக்கு கொடுக்கப்பட்டாலும் அது அல்லாஹ்வோடு ஒப்பிட முடியாது. வலா யுஷ்பிஹுல் அனாம், அவன் படைப்பினங்களுக்கு ஒப்பானவன் அல்ல. ஹய்யூமுன் ஹய்யுன் லா யமூத் கய்யூமுன் லா யனாம். 10வது வரி. ஹய்யுன் லா யமூத், அல்லாஹ் உயிருள்ளவன். லா யமூத், அல்லாஹ் மரணமாக மாட்டான். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹை அல் கய்யூம். அல் ஹை அல் கய்யூம், அல்லாஹ் உயிருள்ளவன். அல் கய்யூம் நிலையானவன். அல்லாஹ் உயிருள்ளவன். அல் கய்யூம் அல்லாஹ் நிலையானவன். வதவக்கல் அலல் ஹய்ய் அல்லதி லா யமூத், மரணிக்காத அந்த உயிரோடு இருக்கக்கூடிய அந்த இறைவனின் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். ஏன்? ஒரு மனிதனுக்கு தான் மரணம் என்பது உண்டு, ஒரு மனிதனுக்கு தான் நிலையற்ற தன்மை என்பது உண்டு. அல்லாஹ்விற்கு அந்த தன்மை கிடையாது. ஏன்? அல்லாஹ் குறையுடையவன் அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயிருள்ளவன், நிலையாக இருப்பான், அவனுக்கு எந்த மரணமும் ஏற்படாது. இந்த இரண்டு தன்மையும் எதிலிருந்து எடுக்கப்பட்டது? அல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் அல் ஹை அல் கய்யூம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள், அல்லாஹும்ம அன்தல் ஹை அல்லதி லா யமூத். யா அல்லாஹ், நீதான் உயிருள்ளவன், நீ மரணமாக மாட்டாய். வல் ஜின்னு வல் இன்சு யமூதூன், மனிதர்களும் ஜின்களும் மரணிப்பார்கள். 12வது தன்மை கய்யூமுன் லா யனாம், அல்லாஹ் நிலையானவன், அவன் உறங்க மாட்டான். அல்லாஹ்விற்கு உறங்குதல் என்ற தன்மை கிடையாது. கய்யூம், அல்லாஹ் நிலையானவன். லா யனாம், அல்லாஹ் உறங்க மாட்டான். அல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅഖுதுஹு சினது வலா நௌம், அவனை சிறு தூக்கமோ பெரு தூக்கமோ அவனை பீடிக்காது. அல்லாஹ்விற்கு உறக்கம் கிடையாது. கய்யூம், அவன் நிலையானவன். அவன் நிலையானவன், அவன்தான் பிறவற்றை நிலையாக இருக்க செய்பவன். அவனை யாரும் நிலையாக இருக்க செய்ய முடியாது. பூமி இருப்பதால் அல்லாஹ், பூமி இருப்பதாலும் வானம் இருப்பதாலும் மனிதர்கள் இருப்பதாலும் தான் அல்லாஹ் அல்லாஹ்வாக இருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ், தவறான பாத்திலான கொள்கை. அல்லாஹ் எது இருந்தாலும் எது இல்லை என்றாலும் அல்லாஹ் தான் நிலையாக இருப்பான். பின்னால் வரக்கூடிய அக்கீதாவுடைய வரிகளில் அபு ஜஅஃபர் அத்-தஹாவி ரஹிமஹுல்லாஹ் அதை எமக்கு உறுதிப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹ் தான் பூமிகளையும் வானங்களையும் அதனுடைய இடத்திலிருந்து அது நகலாமல் அல்லாஹ் பிடித்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் அதை ஆடாமல் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹுவை தவிர வேறு யார் அதை செய்ய முடியும்? ஏன்? அல்லாஹ் தான் நிலைப்படுத்துகிறான். ஏன்? அல்லாஹ் நிலையானவன், அவன் ஒருவனால் தான் அதை நிலைப்படுத்த முடியும். லா யனாம், அல்லாஹ்விற்கு உறக்கம் கிடையாது. உறக்கம் என்பது மனிதர்களுடைய பண்பு. ஏன்? அது குறையுடைய பண்பு. இந்த குறையுடைய பண்பு அல்லாஹ்விற்கு கிடையாது. அல்லாஹ் உறங்க மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யனாம், அல்லாஹ் உறங்க மாட்டான். வலா யம்பகி லஹு அய்யனாம், அவனுக்கு உறக்கம் தேவை கிடையாது. அவனுக்கு மரணம் தேவை கிடையாது. அவனுக்கு குழந்தைகள் தேவை கிடையாது. வலா யம்பகி லிர்ரஹ்மானி ஐ யத்தஹித வலதா, அல்லாஹ்விற்கு மகனை எடுத்துக்கொள்வதற்கு என்ன தேவை இருக்கிறது? சூரத்துல் மரியமுடைய கடைசி வரிகளை குர்ஆனிலே படித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய முழு கோபத்தையும் அல்லாஹ் வெளிப்படுத்தி இருப்பான். எப்படி? அல்லாஹ்விற்கு இணையாக சமமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய நஸ்ரானிகளின் மீது அல்லாஹ் பட்டிருக்கக்கூடிய கோபம் சூரத்துல் மரியமுடைய கடைசி வரிகளில் வெளிப்படும். தகாது ஸமாவாத், வானம் பிளந்து விடட்டும், பூமி இடிந்து விடட்டும், மலைகள் தூளாக நொறுங்கி விடட்டும். அன்தஉ லிர்ரஹ்மானி வலதா, அல்லாஹ்விற்கு மகன் இருக்கிறது என்று சொல்கிறார்களே. வமா யம்பகி லிர்ரஹ்மானி ஐ யத்தஹித வலதா, எப்படிப்பட்ட அருவருக்கத்தக்க வார்த்தை இது! அல்லாஹ்விற்கு என்ன தேவை அவனுக்கு மகனை
எடுத்துக்கொள்வதற்கு. இன்னல்லாஹ லா யனாம் வலா யம்பகி லஹு அய்யனாம், அவனுக்கு உறக்கம் தேவை கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன்தான் தராசை தாழ்த்துகிறான், அவன்தான் தராசை உயர்த்துகிறான். அவனுக்கு இரவுடைய அமல்கள் பகல் வந்தடைவதற்கு முன்னால் செல்லுகிறது, பகலுடைய அமல்கள் இரவு வருவதற்கு முன்னால் அவனிடத்திலே சென்றடைகிறது. ஹிஜாபுஹுன் நூர், அவனை மறைக்கக்கூடிய திரை அவனுடைய வெளிச்சம்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த திரையை அகற்றினால் அவன் பார்வை எட்டும் வரை தூரமுள்ள படைப்புகள் அனைத்தையும் அந்த ஒளி சுட்டரித்து விடும். அல்லாஹ்வுடைய தன்மைகளை விவரிக்கக்கூடிய ஹதீஸ். 13வது, ஹாலிகுன் பிலா ஹாஜா ராஸிகுன் பிலா முஅனா. அல்லாஹ் படைப்பவன், ஆனால் எந்த தேவையும் இல்லாதவன். ராஸிகுன், அல்லாஹ் உணவளிப்பவன், பிலா முஅனா, ஆனால் எந்த சிரமமும் இல்லை அவனுக்கு. என்ன சொல்ல வருகிறார்கள்? ஹாலிகுன், அல்லாஹ் படைப்பவன் தான். பிலா ஹாஜா, படைப்புகளை படைத்ததால் அவனுக்கு தேவை என்று ஒன்று உருவாகாது. ஹாலிகுன், அவன் படைத்தவன். பிலா ஹாஜா, படைப்பினங்களை படைத்தான் தேவையோடு அல்ல. மனிதர்களை படைத்தான் தேவையோடு அல்ல. ஜின்களை படைத்தான் தேவையோடு அல்ல. படைப்பினங்களை படைத்தான் தேவையோடு அல்ல. ஏன்? குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு அஸ்ஸமத், அல்லாஹ் தேவையற்றவன். அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் கிடையாது. அவன் படைத்த எந்த படைப்புடைய தேவையும் அல்லாஹ்விற்கு கிடையாது. முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய தேவை அல்லாஹ்விற்கு கிடையாது. வானங்களுடைய பூமிகளுடைய தேவை, படைப்பினங்களுடைய எந்த படைப்புடைய தேவையும் அல்லாஹ்விற்கு கிடையாது. மலக்குகளுடைய தேவை கிடையாது. மலக்குகளுடைய புகழ்ச்சிகள் அல்லாஹ்விற்கு தேவை கிடையாது. மனிதர்கள் தேவை கிடையாது. மனிதர்களுடைய சுஜூதுகள், ருக்கூஅகள் அல்லாஹ்விற்கு தேவை கிடையாது. மனிதர்களுடைய புகழ்ச்சிகள் அல்லாஹ்விற்கு தேவை கிடையாது. ஏன்? அனைத்திற்கும் அல்லாஹ் இவற்றை படைப்பதற்கு முன்னால் உரித்தானவனாகத்தான் இருந்தான். இந்த படைப்பினங்களை படைத்ததால் அல்லாஹ்விற்கு தேவை என்று ஒன்று ஏற்படவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சொல்கிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். அல்லாஹ் மனிதர்களையும் ஜின்களையும் படைக்கவில்லை இபாதத்தை நோக்கமாக கொண்டே தவிர, அவனை வணங்க வேண்டும் என்ற நோக்கமாக கொண்டே தவிர. அப்போ இபாதத் அல்லாஹ்விற்கு தேவையா என்ற ஒரு கேள்வி வரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்பான மனிதர்களையும் ஜின்களையும் அவனை வணங்குவதற்காக அன்றி படைக்கவில்லை என்றால் வணக்க வழிபாடு அவனுக்கு தேவையா என்ற ஒரு கேள்வி வரும். இந்த வணக்க வழிபாடு அல்லாஹ்விற்கு தேவை கிடையாது. மனிதன் தான் இந்த வணக்க வழிபாட்டின் தேவையுடையவன். ஏன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை அடைவதற்கு, அவனை அறிவதற்கு, அவனை புரிவதற்கு, அவனை புகழ்வதற்கு இந்த வணக்க வழிபாடுகளை ஒரு காரணமாக அல்லாஹ் ஆக்கினான். இந்த காரணம் இல்லாமல் படைத்த அல்லாஹ்வை அணுக முடியாது. அல்லாஹ்விற்கு சுஜூது செய்யாமல் அல்லாஹ்விற்கு பணிய முடியாது. அல்லாஹ்வை அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறாமல் அல்லாஹ்வை புகழ முடியாது. மனிதனுக்கு தேவை அல்லாஹ்வோடு தொடர்புபடுவதற்கு இந்த வணக்க வழிபாடு. புரியுதா? மனிதனுக்கு தேவை அல்லாஹ்வோடு தொடர்பு படுவதற்கு இந்த வணக்க வழிபாடு. அல்லாஹ்விற்கு தேவை இந்த மனிதனோடு தொடர்பில் இருக்க வேண்டும் என்பது. மனிதனுக்குத்தான் அல்லாஹ் தேவை, அல்லாஹ்விற்கு மனிதர்கள் தேவையில்லை. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விற்கு தேவையில்லை. மனிதன் தான் இந்த வணக்க வழிபாட்டின் மூலம் அல்லாஹுவை அடைவதற்கு தேவை உள்ளவன். அல்லாஹ்விடத்தில் இருந்து கூலிகளையும் அருளையும் பெறுவதற்கு இந்த மனிதன் தான் தேவையுள்ளவன். அல்லாஹ் இந்த வணக்க வழிபாட்டின் தேவையற்றவன் என்பதைத்தான் இமாம் அபூ ஜஅஃபர் அத்-தஹாவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஹாலிகுன் பிலா ஹாஜா, தேவைகளின்றி படைத்தவன். எந்த படைப்பையும் அவன் தேவையோடு படைக்கவில்லை, தேவைகளின்றி அல்லாஹ் படைத்தவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இன் தக்ஃபுரு அன்தும் வ மன் ஃபில் அர்தி ஜமீஆ, நீங்களும் இந்த உலகத்திலே உள்ள எல்லோரும் அல்லாஹ்வை மறுத்தாலும் ஃபஇன்னல்லாஹ லகனியுன் ஹமீத், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்தையும் விட்டும் தேவையற்றவன். அல்லாஹு கனி, அல்லாஹு கனி, அல்லாஹ் தேவையற்றவன். இன்னல்லாஹ லகனியுன் ஹமீத், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்தையும் விட்டும் தேவையற்றவன், ஹமீத் புகழுக்குரியவன். அது போன்றுதான் ராஸிகுன் உணவளிப்பவன், பிலா முஅனா, பிலா முஅனா எந்த கஷ்டமும், பிலா மஷக்கா எந்த ஒரு கஷ்டமும் சிரமமும் இல்லாமல் அல்லாஹ் உணவளிப்பவன். எப்படி? அல்லாஹ் எவ்வளவுதான் மனிதர்களுக்கு ரிஸ்கை கொடுத்தாலும் அல்லாஹ்விற்கு எந்த கஷ்டமும் ஏற்படுவதல்ல. இந்த பூமியில் இருக்கக்கூடிய நாம் அறியாத எல்லா படைப்பினங்களுக்கும் உணவளிப்பவன் யார்? அல்லாஹ். வகஅய்யிம் மின் தாபத்தின் ஃபில் அர்தி லா தஹ்மிலு ரிஸ்கஹா, அல்லாஹ் கூறுகிறான் சூரத்துல் அன்கபூத்துடைய 60வது வசனம்.
இந்த பூமியில எவ்வளவோ படைப்புகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதுவெல்லாம் உணவை சுமந்து செல்கிறதா? பறவை முதுகிலே உணவை சுமந்து இருக்கிறதா? உலகத்தில் இருக்கக்கூடிய கால்நடைகள் உணவை முதுகிலே சுமந்து இருக்கிறதா? யார் அந்த கால்நடைகளுக்கு உணவளிப்பது? யார் அந்த பறவைகளுக்கு உணவளிப்பது? அல்லாஹு யர்ஸுகுஹா வ இய்யாக்கும். அவன்தான் அவர்களுக்கும் உணவளிக்கிறான், அல்லாஹ் உங்களுக்கும் உணவளிக்கிறான். அல்லாஹ் தான் ரிஸ்கிற்கு பொறுப்பானவன், அல்லாஹ் தான் அதை கொடுப்பான், அல்லாஹ் தான் அதற்கு தகுதி உடையவன். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் ரிஸ்கை கொடுக்க முடியாது. அல்லாஹ் எவ்வளவு ரிஸ்கை கொடுத்தாலும் அல்லாஹ்வுடைய கஜானாவில் எதுவும் குறையாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆகிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும், உங்களில் முதலாம் அவர்கள், உங்களில் இறுதியாம் அவர்கள், மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் காமு ஃபி ஸஈதின் வாஹிதின், ஒரு மைதானத்திலே ஒன்று கூடி அல்லாஹ்விடத்திலே அவரவர்களுடைய தேவையை கேட்டாலும், எல்லாம் மனிதர்கள் ஜின்கள் அல்லாஹ் படைத்த முதலாவது இறுதியாவது படைப்புகள் எல்லாம் மைதானத்திலே ஒன்று கூடி அல்லாஹ்விடத்திலே தத்தந்தம் தேவைகளை கேட்டாலும் அல்லாஹ்வுடைய கஜானாவில் எதுவும் குறையாது. ஒரு ஊசியை கடலிலே முக்கி நுழைத்தால் அதில் வரக்கூடிய அந்த நீருடைய அளவை போன்றே தவிர அல்லாஹ்வுடைய கஜானாவில் எதுவும் குறையாது. இவ்வளவு மனிதர்களுக்கு தேவையை அல்லாஹ் கொடுத்தாலும், அதனால் அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு கஞ்சத்தனம் படக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு யா அல்லாஹ் இது போதும் யா அல்லாஹ் எனக்கு என்று கஞ்சத்தனம் படக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே கேட்பதில் சிறந்ததை கேட்கணும். அல்லாஹ்விடத்திலே கேட்பதில் சிறந்ததை கேட்கட்டும். உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே சில தேவை இருந்தால் அந்த தேவையை நிறைவேற்றுவதில் எது சிறந்ததோ அதை கேளுங்கள். அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருந்தால் அந்த கஷ்டத்தை போக்குவதில் எது சிறந்ததோ அதை கேளுங்கள். அல்லாஹ் கொடுப்பதால் எதுவும் அவனுக்கு குறைய போவதல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரஹீம் ரஹ்மான், ரஹ்மானுர் ரஹீம். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா ரஹ்மான் ரஹீமுக்கு விளக்கம் சொன்னார்கள். இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், ரஹ்மான் கேட்டால் கொடுப்பவன், ரஹீம் கேட்கவில்லை என்றால் கோபப்படுபவன். அல்லாஹ் அக்பர். ரஹ்மான் கேட்டால் கொடுப்பவன், ரஹீம் கேட்கவில்லை என்றால் கோபப்படுபவன். அளவற்ற அன்பாளன், நிகரற்ற அன்புடையோன் என்ற இரண்டிற்கும் வேறுபாடாக அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா அவர்கள் இதை சொன்னார்கள். அப்போ ராஸிகுன் பிலா முஅ்னஹ், தேவையின்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்பவன், சிரமமின்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணவளிப்பவன். 14வது முமீத்துன் பிலா மகாஃபா, மரணிக்க செய்பவன் எந்த பயமும் இல்லாமல், பயமின்றி மரணிக்க செய்பவன். முமீத்துன் பிலா மகாஃபா. எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்பினங்களை படைக்கிறான், அதை மரணிக்க செய்கிறான். ஏன்? அந்த படைப்பினங்கள் வாழ்ந்தால் நிலையாக இருந்துவிடும் என்ற பயத்தால் அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தை படைத்த பொழுதே ஒரு தவணையை அல்லாஹ் அமைத்தான். அந்த தவணை என்ன? உலகத்தில் பிறந்தவர்கள் ஒரு நாள் மரணமாக வேண்டும் என்பதை அந்த தவணையை அல்லாஹ் நிறைவேற்றுகிறானே தவிர எந்த மனிதர்கள் மீது, எந்த படைப்பினத்தின் மீதும் உள்ள பயத்தால் அல்லாஹ் மரணத்தை ஏற்படுத்துவது கிடையாது. முமீத்துன் பிலா மகாஃபா, அல்லாஹ்விற்கு எந்த பயமும் கிடையாது யாரை மரணிக்க செய்வதிலும். இவன் இருந்தால் குழப்பமாகிவிடும் என்பதால் அல்லாஹ் மரணிக்க மாட்டார், மரணிக்க செய்ய மாட்டார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்போது நாடுகிறானோ அப்போது யாரை வேண்டுமானாலும் அல்லாஹ் மரணிக்க செய்வான். முமீத்துன் பிலா மகாஃபா, அவனுக்கு எந்த பயமும் கிடையாது படைப்பினங்களை மரணிக்க செய்வதால். இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய தன்மைகள். ஏன் இதுல இப்படி நமக்கு தெரிஞ்ச விஷயங்களையே வருஷப்படுத்துறாங்கன்னு சொல்லி செய்தான் சில தன்மைகளை ஏற்படுத்துவான் உள்ளத்துல. நல்ல கவனமா இருந்துக்கும். ஏன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் பெரிய பெரிய கூட்டங்கள் எல்லாம் வழிகட்டு போச்சு. அது பின்னாடி இமாம் அபூ ஜஅஃபர் தஹவி ரஹிமஹுல்லா அவங்க யார் என்பதை தெளிவாக அறிமுகப்படுத்துவார்கள். 15வது பாஇஸுன் பிலா மஷக்கா, பாஇஸ் அவன் படைப்பினங்களை உயிர்ப்பிப்பவன். பிலா மஷக்கா, பிலா மஷக்கா எந்த சிரமமும் அவனுக்கு அதில் கிடையாது. அவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்து படைப்புகளையும் படைப்பான். அந்த படைப்புகளுக்கு அல்லாஹ் மரணத்தை கொடுப்பான். அந்த மரணம் ஏற்பட்டதற்கு பிறகு அந்த படைப்புகள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக சென்று எந்த அடையாளமும் இல்லாமல் ஆன பிறகும் கூட அல்லாஹ் அதே போன்ற படைப்பை மீண்டும் அல்லாஹ் எழுப்புவான். அது அவனுக்கு சிரமமான ஒரு காரியம் கிடையாது. அல்லாஹ்விற்கு அது எளிதானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான் சூரத்துல் லுக்மானுடைய 28வது வசனம், மா ஹல்குக்கும் வலா பஅஸுக்கும் இல்லா கனஃஸின் வாஹிதா, உங்களை படைப்பதும் நீங்கள் மரணித்ததற்கு பிறகு அல்லாஹ் உங்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்பதும்
அல்லாஹ்விற்கு ஒரு உயிரை படைத்து ஒரு உயிரை மரணிக்க செய்வது போல்தான். அதுக்கு அல்லாஹ்விற்கு அது சிரமமே கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்துர் ரூமுடைய 27வது வசனம், வஹுவல்லதி யப்தஉல் ஹல்க், அவன்தான் படைப்புகளை படைக்கிறான், தும்ம யுஈது, அவன்தான் படைப்புணங்களை படைத்து மரணித்ததற்கு பிறகு மீண்டும் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புகிறான். வஹுவ அஹ்வனு அலை, அது அவனுக்கு மிக எளிதானது, அவனுக்கு மிக எளிதானது. அயஹ்சபுல் இன்சானு அல்லன் நஜ்மஅ இதாமா, படைப்பு மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பிறகு அந்த எலும்புகளை அல்லாஹ் எப்படி ஒன்று கூட்டுவான் என்ற நீங்கள் சந்தேகத்தில் இருக்கிறீர்களா? பலா காதிரீன அலா அன் நுஸவ்விய பனானா, உங்களுடைய விரலில் இருக்கும் ரேகைகள் முதற்கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களின் ரேகைகளோடு அவர்களை அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். இப்படிப்பட்ட தன்மை பாருங்க. மனிதனுக்கு எல்லாருக்குமே ரேகை ஒன்றும் கிடையாது. எல்லா மனிதருக்கும் வித்தியாசமான ரேகைகள். எந்த விலங்கினத்தை பார்த்தாலும் எந்த விலங்கினத்திற்கும் ரேகை ஒன்றாகாது. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய படைப்பில் ஒன்று. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் கூறுகிறான், அதை கூட அல்லாஹ் கணக்கிட்டு ஒன்று சேர்ப்பார். அல்லாஹ்விற்கு அது சிரமமான ஒன்றல்ல. பதீஉஸ் ஸமாவாத், பதீ' என்றால் முன் உதாரணம் இன்றி வானங்களையும் பூமிகளையும் படைத்தவன். பதீ' முன் உதாரணம், பித்அ முன்னால் உதாரணம் இல்லாமல் ஒன்றை உருவாக்குதல் பித்அ. குர்ஆன் சுன்னாவுடைய முன் உதாரணம் இல்லாமல் ஒன்றை உருவாக்குதல் என்ன? பித்அ. பதீஉஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமிகளை முன் உதாரணம் இன்றி படைத்தவன். இப்போ மனிதர்களை ஒன்றுமே இல்லாமல் இருந்த பொழுது படைத்த அல்லாஹ்வால் அந்த மனிதன் என்ற ஒரு தோற்றம் உருவானதற்கு பிறகு மீண்டும் அவனை அழித்து அது போன்ற ஒரு படைப்பை படைப்பது சிரமமா? காஃபிர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், ஒன்றுமே இல்லாத பொழுது உன் உருவத்தை உருவாக்கினான், அந்த உருவத்தில் வாழ்ந்தாய், உன்னை மரணிக்க செய்தான், மீண்டும் அது போன்ற உருவத்தை ஒன்றுமே இல்லாமல் இருந்த பொழுது உருவாக்கிய அல்லாஹ்வால் மீண்டும் உருவாக்க முடியாதா? ஏன் அதை நம்பிக்கை கொள்ளாமல், மறுமையை நம்பிக்கை கொள்ளாமல் வாழ்கிறாய்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாஇசுன் பிலா மஷக்கா, எந்த சிரமமும் இல்லை அவன் படைப்புகளை உயிர்ப்பிப்பதால். 16வது, இங்கதான் முக்கியமான பண்புகளை கொண்டு வர ஆரம்பிக்கிறார்கள். மா ஸால பிஸிஃபாத்திஹி கதீமன் கப்ல ஹல்கி, அல்லாஹ் படைப்புகளை படைப்பதற்கு முன்னால் எந்த தன்மையில் இருந்தானோ அதே தன்மையில் தான் அல்லாஹ் இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், படைப்புகளை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த தன்மையில் இருந்தானோ அதே தன்மையில் தான் அல்லாஹ் இருக்கிறான். கதீமுன் பிலா இப்திதா, ஆரம்பம் இல்லாத தொன்மையானவன், ஆரம்பம் இல்லாத தொன்மையானவன். அப்ப அவனுடைய தன்மைகளும் ஆரம்பம் இல்லாத தொன்மையானதுதான். அவனுடைய தன்மைகள் படைக்கப்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் அல்லாஹ்விற்கு அந்த தன்மைகள் உருவானது கிடையாது. எப்படி? அல்லாஹ் படைப்பினங்களை படைத்ததால் தான் அவன் படைப்பாளனாக மாறினான். தவறு. அல்லாஹ் உணவளித்ததால் தான் அல்லாஹ் உணவளிக்க கூடியவனாக அல்லாஹ் மாறினான். அல்லாஹ் இரக்கம் காட்ட தயாரானதால் தான் அல்லாஹ் இரக்கமுடையவனாக மாறினான் என்று கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த தன்மையில் இருந்தானோ அதே தன்மையில் தான் அல்லாஹ் இருக்கிறான். கதீமுன் மா ஸால பிஸிஃபாத்திஹி கதீமன் கப்ல ஹல்கி, அல்லாஹ்வுடைய படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த தன்மையில் இருந்தானோ அதே தன்மையில் தான் அல்லாஹ் இருக்கிறான். வழிகட்ட கூட்டம் என்ன சொன்னது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றுமில்லாத தன்மைகளை கொண்டவனாக இருந்தான், ஒன்றுமே இல்லாதவனாக இருந்தான். படைப்புகளை படைத்தான், படைத்தவனாக மாறினான். உணவளிக்க தயாரானான், உணவளிக்க கூடியவனாக மாறினான். மஅதல்லாஹ், இந்த கொள்கை நரகத்திலே அவர்களை இட்டு சென்றுவிடும். 17வது சொல்லுகிறார்கள், இதுவெல்லாம் ஒரே தொடர்ச்சியான தன்மைகள் தான். லம் யஸ்தத் பிகௌனிஹிம் ஷைஆ லம் யகுன் கப்லஹும் மின் சிஃபத்திஹி, அவன் படைப்புணங்களை படைத்ததால், விளக்குகிறார், கொஞ்சமா விளக்குறாங்க. அவன் படைப்பினங்களை படைத்ததால் அவனுக்கு எந்த ஒரு புதிதான தன்மையும் ஏற்படவில்லை. அவன் படைப்பினங்களை படைப்பதற்கு முன்னால் எந்த தன்மையில் இருந்தானோ அதில் தான் இருந்தான். படைத்ததால் அவனுக்கு எந்த ஒரு தன்மையும் புதிதாக ஏற்படவில்லை. அது 18வது அதே தன்மை. வகமா கான ஃபீ சிஃபாத்திஹி அஸலியா கذلك لا يزال عليها அபதியா, அவன் படைப்பதற்கு முன்னால் எந்த தன்மையில் இருந்தானோ அதே தன்மையில் தான் இருந்தான். படைப்பினங்களை படைத்ததற்கு பிறகும் அதே தன்மையில் தான் இருந்தான். அதே தன்மையில் தான் அல்லாஹ் இருப்பான்.
அல்லாஹுவை நீங்கள் எவ்வளவு புகழ்ந்தாலும் அல்லாஹ்விற்கு புகழ் உயரப்போவது கிடையாது. அல்லாஹுவை நீங்கள் உலகமெல்லாம் நம்பிக்கை கொண்டாலும் அல்லாஹுடைய ஆட்சியில் அது எதையும் அதிகரிக்க போவது கிடையாது. உலகமெல்லாம் அல்லாஹுவை மறுத்தாலும் அல்லாஹுடைய ஆட்சியில் எதையும் அது குறைக்க போவதும் கிடையாது. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் அல்லாஹை மறுத்தாலும் அல்லாஹுடைய ஆட்சியில் அது எதையும் குறைக்காது. மனிதர்கள் ஜின்கள் என எல்லோரும் அல்லாஹை நம்பிக்கை கொண்டவர்களாக மாறினாலும் அல்லாஹுடைய ஆட்சியில் அதிகாரத்தில் அது எதையும் அதிகப்படுத்தாது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த தன்மையில் இருந்தானோ அதே தன்மையில் தான் அல்லாஹ் இருந்தான். அப்படித்தான் அவன் எப்பொழுதும் இருப்பான். லைஸ விளக்குகிறார்கள், அது 19வது. லைஸ முந்து பல்கல் ஹல்கி இஸ்தஃபாத இஸ்மல் காலிக். அதே தன்மையை சொல்லுகிறார்கள். எப்படி? அல்லாஹ் படைப்பினங்களை படைத்ததால் அவன் காலிகாக மாறினான். அப்படி அல்ல. அல்லாஹ் படைப்பினங்களை படைப்பதற்கு முன்னாலும் அவன் காலிக் தான். புரியுதா? அவன் படைத்ததால் படைப்பாளன் அல்ல. படைப்புகளை படைப்பதற்கு முன்னாலும் அவன் காலிக் தான். ولا بإحداث البرية استفاد اسم الباري. الخلق الباري ரெண்டு முறை தன்மையை சொல்லக்கூடிய வார்த்தை தான். அல் பாரி என்றால் உருவாக்குவன், அல் ஹல்க் என்றால் படைப்பவன். அல் பாரி அவன் படைப்புணங்களை உருவாக்கியதால் அவனுக்கு பாரி என்ற ஒரு தன்மை ஏற்படவே. அல் ஹாலிக் அல் பாரி அல்லாஹ்வுடைய பெயர்கள் ஏற்படவில்லை. லைஸ் லஹு மஅனர் 21 லஹு மஅனர் ருபூபிய்யா வலா மர்பூப். ருபூபிய்யா ரப் என்றால் என்ன? படைத்து பரிபாலித்து உணவளித்து காத்து இது போன்ற அல்லாஹ்வுடைய செயலுடைய தன்மைகள் எல்லாம் ரப்புடைய வார்த்தையில் அமையும். இந்த செயல்பாடுகள் இல்லாமலும் அல்லாஹ் ருபூபிய்யாவிற்கு சொந்தக்காரன் தான். அல்லாஹ் படைத்தாலும் படைக்கவில்லை என்றாலும், மழை இறக்கினாலும் மழை இறக்கவில்லை என்றாலும், இந்த தன்மைகள் உருவாவதற்கு முன்னாலும் அல்லாஹ் இதற்கு சொந்தமானவன் தான். அதை உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். அவன் படைப்பினங்கள் இருப்பதற்கு முன்னாலும் அவன் படைத்தவன் தான், படைப்பாளன் தான். அவன் உயிரினங்களை உயிர் கொடுத்து எழுப்புவதற்கு முன்னாலும் அவன் உயிரினங்களை எழுப்புவோன் தான். முஹியில் மௌதா இந்த பெயர் அப்போதுதான் ஏற்படும் என்று சொன்னால் தவறு. மாலிக் யௌமித்தீன் சிலர் சொல்வார்கள் உரைகளிலே, மாலிக் யௌமித்தீன் எப்போது? அவன் மறுமை நாளில் அதிபதியாக மாறினால்தான், அப்போதுதான் இந்த தன்மை உறுதியாகும். மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தன்மைக்கு உரித்தானவனாக மாறக்கூடிய நாள் என்று சொல்லுவார்கள். மஅதல்ல, அப்படி அல்ல. அல்லாஹ் மறுமை ஏற்படுவதற்கு முன்னாலும் மாலிக் யௌமித்தீன் தான். அல்லாஹ் உயிரினங்களை உயிர் கொடுத்து எழுப்புவதற்கு முன்னாலும் அல்லாஹ் முஹியில் மௌதா, முஹியில் மௌதா மரணித்தவர்களை உயிர் கொடுத்து எழுப்புவன் தான். கதாலிக யஸ்தஹக்கல் இஸ்மல் காலிக் கப்ல இன்ஷாஅஹும். படைப்பினங்கள் உருவாவதற்கு முன்னால் காலிக் என்ற பெயர் எப்படி இருந்ததோ அது போன்று அவன் உயிரினங்களை உயிர் கொடுத்து எழுப்புவதற்கு முன்னாலும் அவன் யார்? முஹியில் மௌதா. அடுத்து சொல்லுகிறார்கள், ஏன் தெரியுமா? ذلك بأنه على كل شيء قدير. ஏன்? அல்லாஹ் எல்லா பொருட்கள் மீதும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கின்றான். وكل شيء إليه فقير. அவனிடத்தில் தான் எல்லா பொருட்களும் தேவையுடையது. அவனிடத்தில் தான் எல்லா பொருட்களும் தேவையுடையது. உலகத்தில் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு யாருடைய தேவை? அல்லாஹ்வுடைய உதவி தேவை. அல்லாஹ் உதவி செய்யாமல் அவர்களால் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ் அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ். அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ். நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய தேவை உடையவர்கள். வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத். அல்லாஹ் புகழுக்குரியவன், எந்த தேவைகளும் அற்றவன். இப்ப நாம தான் ஃபகீர், அல்லாஹ் கனி. அல்லாஹ் தேவையற்றவன், நாம தான் எல்லோருமே உலகத்தில் ஃபகீர், தேவையுடையவர்கள். வகுல்லு அம்ரின் அலைஹி யஸீர். அவனுக்கு எல்லாம் எளிதானது. படைப்பதும் படைத்ததை அழிப்பதும் மலையை இறக்குவதும் சூரியனை உதிக்கச் செய்வதும் மறையச் செய்வதும் அவனுடைய படைப்புகளுடைய செயல்களுடைய செயல்பாடுகள் எதுவும் அவனுக்கு சிரமமானது
கிடையாது. அல்லாஹ்விற்கு எல்லாம் எளிதானதுதான். ஏன்? அவன் நாடிய பொழுது குன் என்ற வார்த்தையை கூறுவான் ஃபயகூன், அது ஆகிவிடும். 26வது லா யஹ்தாஜு இலா ஷை, அவன் எந்த தேவைகளும் அற்றவன். லைஸ கமித்லிஹி ஷைஉன் வஹுவஸ் ஸமீஉல் பஸீர், ஏன்? அவனுக்கு ஒப்பானது எதுவும் அல்ல, அவனை போன்று எதுவும் கிடையாது. வஹுவஸ் ஸமீஉல் பஸீர், அல்லாஹ் பார்வையுடையவன், அல்லாஹ் செவியேற்பவன். இப்போ இந்த வார்த்தையை பற்றி போன வாரம் பார்த்தோம். அல் முஷப்பிஹா என்ன சொன்னார்கள்? அல் முஷப்பிஹா யாரா சொல்லுங்க. அல் முஷப்பிஹா அவங்களுடைய கொள்கை என்ன? மத்ஹப் முஷப்பிஹா அல் முமஸ்ஸிலா, அல்லாஹ்வுடைய தன்மைகளை போன்று தன்மைகளை விளக்கம் கொடுத்தார்கள். முஷப்பிஹா அல்லாஹ்வுடைய தன்மைகளுக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். முஅத்திலா அல்லாஹ்வுடைய தன்மைகளை மறுத்த ஆரம்பித்தார்கள். கவனிக்கிறீங்களா இல்லையா? அல் முஷப்பிஹா அல் முஅத்திலா. இந்த 27 வரிகளிலும் ஒரு சில வரிகளை தவிர ஷேக் அபு ஜஅஃபர் அத்-தஹாவி ரஹிமஹுல்லாஹ் அல்லாஹ்வுடைய அஸ்மா வ சிஃபாத்துடைய தன்மைகளை எமக்கு எப்படி புரிய வேண்டும் என்பதை விளக்குகிறார்கள். அஸ்மா என்றால் என்ன? பெயர்கள். வ சிஃபாத் என்றால் என்ன? பண்புகள், தன்மைகள். அஸ்மா வ சிஃபாத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அபு ஜஅஃபர் அத்-தஹாவி திரும்ப திரும்ப வார்த்தைகளை கொண்டு உறுதிப்படுத்துகிறார். ஒவ்வொரு வார்த்தையும் பக்கங்களாக விளக்கம் கொடுப்பதற்கு தகுதியானவை. இப்ப எப்படி அஸ்மா வ சிஃபாத்திலே இந்த 27 தொடரையும் கொண்டு எப்படி நம்பிக்கை கொள்வது? அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கை அஸ்மா வ சிஃபாத்திலே இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தன்மையை அல்லாஹ் குர்ஆனிலே எப்படி வர்ணித்தானோ, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனிலே ஹதீஸிலே எப்படி வர்ணித்தார்களோ அதை எந்த ஒரு மறுத்தலும் இல்லாமல், எந்த ஒரு விளக்கமும் இல்லாமல், எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல், எந்த ஒரு உதாரணமும் இல்லாமல் அதை நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதை எப்படியெல்லாம்? எந்த ஒரு மறுத்தல் இல்லாமல், விளக்கம் இல்லாமல், ஏன் என்ற கேள்வி இல்லாமல், எப்படி ஏன் என்ற கேள்வி இல்லாமல், உதாரணம் அதற்கு கூறாமல். கொஞ்சம் கவனிங்க. எப்படி? தஅதீல் மறுக்காமல், தஹரீஃப் விளக்கம் சொல்லாமல், தக்யீஃப் எப்படி ஏன் என்ற கேள்வி இல்லாமல், தம்சீல் எந்த ஒரு உதாரணமும் சொல்லாமல். ஏன்? அல்லாஹ் தான் அல்லாஹ்வை அறிந்தவன். குல் அன்தும் மஅலம் அமில்லா, நீங்கள் அறிந்தவர்களா, அல்லாஹ் அறிந்தவனா? ஃபலா தத்ரிபு லில்லாஹில் அம்சால், அல்லாஹ்விற்கு உதாரணத்தை நீங்கள் சொல்லாதீர்கள். ஏன்? இன்னல்லாஹ யஅலம், அல்லாஹ் தான் அறிந்தவன். வ அன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவர்கள். இப்போ அல்லாஹ்வுடைய தன்மைகளை மறுக்காமல், விளக்கம் சொல்லாமல், அதற்கு உதாரணப்படுத்தாமல், அது ஏன் எப்படி என்ற கேள்வி இல்லாமல் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ள வேண்டும். குர்ஆன் சுன்னாவில் எப்படி அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னார்களோ, இது அஸ்மா வ சிஃபாத்துடைய முதல் அடிப்படை. இரண்டாவது அடிப்படை என்ன? அல்லாஹ்வுடைய தன்மைகளை பிறரோடு ஒப்பிடக்கூடாது. அல்லாஹ்வும் பார்க்கிறான், மனிதனும் பார்க்கிறான். இப்ப அல்லாஹும் மனிதனும் ஒன்றாகி விடுகிறான். அதனால் அல்லாஹ்விற்கு தன்மைகள் கிடையாது என்று அல்லாஹ்வை மனிதனோடு ஒப்பிட்டு அல்லாஹ்வுடைய தன்மைகளை மறுத்துவிடக் கூடாது. ஏன்? லைஸ கமிஸ்லிஹி ஷை. மூன்றாவது அடிப்படை என்ன? அல்லாஹ்வுடைய தன்மைகளை ஏன், எப்படி என்ற கேள்வியோடு புரிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்க கூடாது. எப்படி? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, அல்லாஹ் அர்ஷிலிருந்து உயர்ந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ் அர்ஷின் மீது அமைந்தவனாக உயர்ந்தவனாக இருக்கிறான். எப்படி உயர்ந்தான்? எப்படி உயர்ந்திருக்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு இரவும் மூன்றாவது இரவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். எப்படி அல்லாஹ் இறங்கி வருவான்? அல்லாஹ் இறங்கி வந்தால் அரிசில் யார் இருப்பார்கள்? அரிசி காலியாகி விடுமே. எப்படி, ஏன் என்று அல்லாஹ்வுடைய தன்மைகளில் கேள்வியை வைக்கக்கூடாது. மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் அவருடைய சபையில் ஒரு மாணவர் ஒருவர் கேள்வி கேட்கிறார்.
மாலிக் அவர்களே, அல்லாஹ் அர்ஷை விட்டு உயர்ந்து விட்டான் என்று சொல்கிறார்களே, கைஃபஸ்தவா, எப்படி உயர்ந்தான்? மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவரை கீழிருந்து மேலாக பார்த்து விட்டு சொன்னார்கள், அல்லாஹ் உயர்ந்தான் என்பது அறியப்பட்டது, அது அறியப்படாதது கிடையாது. அல் இஸ்தவா கைர மஜ்ஹூல், அறியப்பட்டது. வ கைஃப் கைர மஅகூல், எப்படி என்பது அறிவிக்கப்படாது, அறிவிக்கு தெரியாதது. வல் ஈமானு பிஹி வாஜிப், அதை நம்பிக்கை கொள்வது கடமை. வஸ்ஸுவாலு அன்ஹு பித்அஹ், அதை பற்றி கேள்வி கேட்பது பித்அத். எப்படி அல்லாஹ் உயர்ந்தான் என்பது அறியப்பட்டது, ஆம் அல்லாஹ்வுடைய தன்மை, அல்லாஹ் உயர்ந்தான். அல்லாஹ் வருகிறான் என்பது அறியப்பட்டது, ஆம் அல்லாஹ் வருகிறான். எப்படி உனக்கு தெரியாது, ஏன் அல்லாஹ் அதை கூறவில்லை. வல் ஈமானு பிஹி வாஜிப், அதை நம்பிக்கை கொள்வது கடமை, அதை பற்றி கேள்வி கேட்பது பித்அஹ். வமா அராக இல்லா முப்ததிஅன், நீ பித்அத்தை உருவாக்குவதாகத்தான் உன்னை பார்க்கிறேன். ஃபஉமிர பிஹி அன் யக்ருஜ், அவனை வெளியேற்றுமாறு இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் கட்டளையிட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அஸ்மா வ சிஃபாத்திலே கேள்விகள் இல்லாமல் அதை அப்படியே நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஏன்? அல்லாஹ்விற்கு அழகிய பெயர்கள் இருக்கிறது, அந்த அழகிய பெயர்களை கொண்டு அல்லாஹ் அழைக்குமாறு சொல்லுகிறான். அல்லாஹ்விற்கு அடுத்த அடிப்படை, அல்லாஹ்விற்கு அழகிய பண்புகள் பெயர்கள் இருக்கிறது. எத்தனை பெயர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்? 99. இப்ப இது இல்லாத பெயர்களும் அல்லாஹ்விற்கு உண்டு. எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரார்த்தனையில் சொன்னார்கள், அல்லாஹும்ம அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக், உனக்கு நீ வைத்துக் கொண்ட பெயர்களை கொண்டும், சம்மைத பிஹி நஃப்ஸக் அவ் அன்ஸல்தஹு ஃபீ கிதாபிக், உன் புத்தகத்திலே நீ உனக்கு கூறிய பெயர்களை கொண்டும், அவ் அல்லம்தஹு அஹதம் மின் ஹல்கிக், உன் படைப்புகளுக்கு நீ அறிவித்த பெயர்களை கொண்டும், அவ் இஸ்தஅஸர்த பிஹி ஃபீ இல்மில் கைபி இன்தக், உன்னுடைய மறைவான ஞானத்தில் நீ வைத்திருக்கக்கூடிய உன் பெயர்களை கொண்டு. பாரு, அல்லாஹ்விற்கு மறைவான ஞானத்தில் அவனுக்கு பெயர்கள் இருக்கிறது. அல்லாஹ் அறிவித்தது 99 தான். இப்ப அல்லாஹ்விற்கு 99 பெயர்கள் இருக்கிறது, ஆனால் அது முடிவானது கிடையாது என்பது அடுத்த அடிப்படை. அடுத்து, அல்லாஹ் எதை தன் தன்மையில் மறுத்தானோ அதை மறுக்க வேண்டும். அல்லாஹ் எதை தன்மையில் உறுதியாக்கினானோ அதை உறுதியாக்க வேண்டும். அல்லாஹ் உயிர் உள்ளவன், அல்லாஹ் உறுதியாக்கியது, அதை உறுதிப்படுத்த. அல்லாஹ் மரணம் இல்லாதவன், அல்லாஹ் மறுத்து விட்டான் அந்த தன்மை. அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான், அல்லாஹ் அந்த தன்மையை மறுத்து விட்டான். அல்லாஹ் மறக்க மாட்டான், அல்லாஹ் தன்மையை மறுத்து விட்டான். அப்ப அந்த தன்மை எல்லாம் நம்மளும் அல்லாஹ்விற்கு இந்த தன்மை இல்லை என்று மறுத்து விட வேண்டும். அல்லாஹ் எதை மறுத்தானோ அதை, அல்லாஹ்வுடைய தூதர் எதை மறுத்தார்களோ அல்லாஹ்வுடைய தன்மை இல்லை என்று அதை, அல்லாஹ் எதை உறுதிப்படுத்தினானோ அதை நாமும் உறுதிப்படுத்த வேண்டும். எப்படி உறுதிப்படுத்த வேண்டும்? விளக்கம் இல்லாமல், நீக்கல் இல்லாமல், உதாரணம் கற்பிக்காமல், அதை நீக்கிவிடாமல் உறுதிப்படுத்த வேண்டும். உறுதிப்படுத்துதல் 3 அடிப்படைகளை கொண்டு உறுதிப்படுத்த வேண்டும். எந்த அடிப்படைகளை கொண்டெல்லாம்? என்ன எழுதிருக்கு? அத்தஹ்ரீஃப், மூன்று அடிப்படைகளை கொண்டு அல்லாஹ்வுடைய தன்மைகளை உறுதிப்படுத்த வேண்டும். இஸ்பாத், இக்ரார், இம்ரார். இஸ்பாத், உறுதிப்படுத்த வேண்டும். எப்படி? அல்லாஹ் தனக்கு பார்வை இருக்கிறது என்று சொல்கிறார், அல்லாஹ் தனக்கு கேட்கும் சக்தி, ஆற்றல் இருக்கிறது என்று சொல்கிறார். இஸ்பாத், ஆம் அல்லாஹ்விற்கு அந்த தன்மை இருக்கிறது. இக்ரார், ஆம் அதை உறுதிப்படுத்த வேண்டும், ஏற்றுக்கொண்டு அதை உறுதிப்படுத்த வேண்டும். வல் இம்ரார், அதற்கு விளக்கம் சொல்ல, அல்லாஹ் எப்படி கேட்பான், அல்லாஹ் எப்படி பார்ப்பான் என்று விளக்கம் அல்லாஹ்விற்கு சொல்லக்கூடாது. இந்த 3 அடிப்படைகளை கொண்டு உறுதிப்பட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதை விளக்கம் கொடுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்விற்கு 3 பிரிவுகளை கொண்ட தன்மைகள் இருக்கிறது. சிஃபாத்துல் தாத்தியா, சிஃபாத்துல் ஃபஅலியா, சிஃபாத்துல் ஹபரியா. சிஃபாத்துல் தாத்தியா அல்லாஹ்வோடே சேர்ந்த தன்மைகள். அல் அலீம், அல் கதீர், அஸ் சமீஅ், அல் பஸீர், இதுவெல்லாம் அல்லாஹ்வோடே இணைந்த தன்மைகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதை அப்படியே நம்பிக்கை கொள்ள வேண்டும். சிஃபாத்துல் ஃபஅலியா, அல்லாஹ் நாடிய பொழுது வெளிப்படும். அல்லாஹ்வுடைய செயல்களுடைய தன்மை. எப்படி? அல்லாஹ் மழை இறக்கும் பொழுது அல்லாஹ் இறக்க நாடும் பொழுது அல்லாஹ் மழையை இறக்குவான். அல்லாஹ் அப்படி சொல்லக்கூடாது. அல்லாஹ் அது போன்றுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய செயல்பாடுகளை செய்ய ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் அதை செய்வான். அல்லாஹ் வர நினைக்கும் பொழுது அல்லாஹ் மறுமையில் வருவான். அல்லாஹ்வுடைய செயல்கள் அது எப்போது நிகழுமோ அப்போது அந்த தன்மை அவனுக்கு
சாரும். ஆனால் அதற்கு முன்னாலும் அதற்கு சக்தி உடைய வந்தான். அந்த சக்தியை அவன் நாடிய பொழுது அவன் வெளிப்படுத்துவான். புரியுதா? அந்த தன்மைகளுக்கு அந்த செயல்களுக்கு அல்லாஹ் சக்தி உடையவன் தான். அதற்கு முன்னாலும் நிலையாகவும், ஆனால் எப்போது நாடுகிறானோ அப்போது வெளிப்படுத்துவான். சிஃபாத்துல் ஹபரியா, அல்லாஹ் தனக்கு கூறிய சில தன்மைகள், சில பேர்களை பற்றிய தன்மைகள். அல் யத், அல்லாஹ் தனக்கு கரம் இருக்கிறது என்று சொன்னார். அல் வஜ், அல்லாஹ் தனக்கு கால் இருக்கிறது என்று சொன்னார். அவனுக்கு அஸ்ஸாகா, அவனுக்கு கெண்டைக்கால் இருக்கின்றது என்று அல்லாஹ் சொன்னார். இப்ப இந்த தன்மைகள் எல்லாம் அல்லாஹ்விற்கு இருக்கிறது, அல்லாஹ்விற்கு இருக்கிறது. இதுவெல்லாம் தோற்றம் என்று சொல்லக்கூடாது. ஏன் அல்லாஹ் தனக்கு தோற்றம் என்று சொல்லவில்லை. இந்த தன்மைகள் இருக்கிறது என்று அல்லாஹ் கூறியிருக்கிறான். இந்த தன்மைகள் இருக்கிறது என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். சிஃபாத்துல் தாத்தியா, அல்லாஹ்வோடு சேர்ந்த தன்மைகள். சிஃபாத்துல் ஃபஅலியா, அல்லாஹ்வுடைய செயல்பாடுகளை குறித்த தன்மைகள். சிஃபாத்துல் ஹபரியா, அல்லாஹ் தனக்கு கூறியிருக்கக்கூடிய சில வர்ணனைகளை கொண்ட தன்மைகள். சரி, இந்த அஸ்மா ஓ சிஃபாத்திலே வழிகட்ட கூட்டங்கள் எல்லாம் யார்? இவர்கள் எதை கொண்டு வழிகட்டார்கள்? இவர்களுடைய வாதங்கள் என்ன என்று புரிந்து கொண்டால் அஸ்மா ஓ சிஃபாத்திலே இதிலிருந்து நீங்கி எப்படி நம்பிக்கை கொள்வது என்று புரியும். வழிகட்ட கூட்டத்தில் முதல் வழிகட்ட கூட்டம் அல் ஜஹ்மியா. அல் ஜஹ்மியா அல் ஜஹ்ம் இப்னு சஃப்வான் என்ற ஒரு வழிகட்டவனை பின்பற்றிய கூட்டம். அல் ஜஹ்ம் இப்னு சஃப்வான் என்ற வழிகட்டவனை பின்பற்றிய கூட்டம். எப்படி? இவர்கள் அல்லாஹ்வுடைய தன்மைகள், பெயர்கள் அனைத்தையும் மறுத்தார்கள். அனைத்தையும் அது ஒரு வார்த்தை தான், அதற்கு எந்த ஒரு விளக்கமும் கிடையாது. அந்த தன்மை அல்லாஹ்விற்கு சேராது. ஏன்? அல்லாஹ்வும் பார்க்கிறான், மனிதனும் பார்க்கிறான் என்றால் அல்லாஹ் எப்படி பார்ப்பான்? மனிதனும் பார்ப்பான் என்றால் அல்லாஹ்வும் படைப்பினங்களும் சமமா என்று விதண்டாவாதம் கொண்டு அல்லாஹ்வுடைய தன்மைகள் அனைத்தையும் மறுத்தார்கள். அல்லாஹ்வே கூறிவிட்டானே லைஸ கமிஸ்லிஹி ஷை என்று சொன்னால் அவர்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அல் ஜஹ்மியா அல்லாஹ்வுடைய அஸ்மா வ சிஃபாத்துடைய பண்பில் அல்லாஹ்வுடைய தன்மைகள் அனைத்தையும் மறுத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர்கள். அல் முஅ்தஸிலா இரண்டாவது கூட்டம். அல் முஅ்தஸிலா வாசில் இப்னு அத்தா என்ற ஒரு வழிகட்டவனை பின்பற்றிய இந்த கூட்டம் அல் முஅ்தஸிலா. அபு ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய சபையில் இந்த அஸ்மா வ சிஃபாத்துடைய கேள்வியிலிருந்து விலகி சென்றதால், அஸல நீங்கியதால் முஅ்தஸிலா என்ற பெயர் இந்த வாசில் இப்னு அத்தா அவனுக்கு வந்தது. இவன் என்ன கூறினான்? அல்லாஹ்வுடைய பெயர்களுக்கு மஅனா இருக்கிறது, ஆனால் அதற்கு தன்மை கிடையாது. ஆம், அல்லாஹ்விற்கு அறிந்தவன் என்ற பெயர் இருக்கிறது, ஆனால் அல்லாஹ் அறிந்தவன் என்ற பெயர் தான், ஆனால் அது தன்மை கிடையாது. அல்லாஹ் கதீர் பிலா குத்ரா, அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன் தான், ஆனால் ஆற்றல் என்ற தன்மை அல்லாஹ்விற்கு கிடையாது. அல்லாஹ் கேட்பவன் தான், ஆனால் கேட்கக்கூடிய தன்மை அல்லாஹ்விற்கு கிடையாது. அல்லாஹ் பார்ப்பவன் தான், அல்லாஹ்விற்கு பார்க்கக்கூடிய தன்மை கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தன்மைகளை இப்படி விளக்கம் சொல்லி மறுத்தார்கள். யார்? அல் முஅ்தஸிலா. இவர்களும் வழிகட்ட கூட்டமாக மாறினார்கள். ஏன்? லைஸ கமிஸ்லிஹி ஷை வ ஹுவ ஸமீஉ அல் பஸீர். அல்லாஹ் கேட்பவன், அல்லாஹ் பார்ப்பவன் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறார். லைஸ கமிஸ்லிஹி ஷை வலில்லாஹி அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஉ பிஹா. அல்லாஹ்விற்கு அழகிய பெயர்கள் இருக்கின்றது அல்லாஹ் சொல்கிறார், அதை கொண்டு அழையுங்கள். அல்லாஹ்விற்கு தன்மை இல்லாமல் அல்லாஹ் எப்படி பெயர்களை கூறுவார்? அதனால் அல்லாஹ்விற்கு பெயரும் இருக்கிறது, அந்த பெயர் கொண்ட தன்மையும் சேர்ந்து இருக்கிறது. மூன்றாவது அஷாயிரா. இவர்கள் என்ன சொன்னார்கள்? அஷாயிரா என்ன சொன்னார்கள்? என்ன எழுதியிருக்கிறது? அல்லாஹ்வுடைய 7 பண்புகள் மட்டும்தான், பெயர்கள் மட்டும்தான் அல்லாஹ்விற்கு இருக்கிறது, மற்ற எதுவுமே அல்லாஹ்விற்கு கிடையாது. எப்படி? அல் ஹயாத் அல்லாஹ்விற்கு வாழ்வு இருக்கிறது, அல் இல்ம் அல்லாஹ்விற்கு கல்வி இருக்கிறது, அல் குத்ரா அல்லாஹ்விற்கு ஆற்றல் இருக்கிறது, வல் இராதா அல்லாஹ்விற்கு நாட்டம் இருக்கிறது, அஸ் ஸமஅ அல்லாஹ்விற்கு கேட்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, வல் பஸர் அல்லாஹ்விற்கு பார்வை இருக்கிறது, வல் கலாம் அல்லாஹ்விற்கு பேசக்கூடிய திறன் இருக்கிறது. இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய தன்மைகள். இவை அனைத்தும் இல்லாத மற்ற தன்மைகள் அல்லாஹ்விற்கு கிடையாது. ஏன்? அல்லாஹ்விற்கு உணரக்கூடிய தன்மை இல்லை. அல்லாஹ்விற்கு உணரக்கூடிய தன்மை இருந்தால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கோபப்படுபவன், சிரிப்பவன், இதுவெல்லாம் உணர்வுகள் இருந்தால்தான் ஏற்படும், இரத்த ஓட்டம் இருந்தால்தான் ஏற்படும் என்று அல்லாஹ்வுடைய தன்மைகளுக்கு விளக்கம் சொல்லி இந்த 7 தவிர அனைத்தையும் ஒவ்வொரு விளக்கத்தோடு மறுத்தார்கள். அதோடு சேர்த்ததான் அந்த மாத்ருதியா. இவர்கள் என்ன சொன்னார்கள்? இந்த 7ஓடு 1 மட்டும் கூட்டிக் கொள்ளுங்க. அது என்ன? உருவாக்குதல், அல்பாரி. இந்த தன்மை மட்டும் அல்லாஹ்விற்கு இணைந்திருக்கிறது. இந்த 7ஓடு 8ஆக இவர்களும் அந்த
வழிகட்ட கூட்டத்தில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். அல் முஃபவ்விதா, அல்லாஹ்விற்கு பெயர்களும் இருக்கிறது, தன்மைகளும் இருக்கிறது, ஆனால் இதை பற்றி எங்களுக்கு தெரியாது அப்படின்னு பாதுகாத்து கொண்டு நினைச்சாங்க. இவர்களும் வழிகட்ட கூட்டமாக மாறிவிட்டார்கள். எப்படி சொன்னார்கள்? அல்லாஹ்விற்காக பெயர்களும் இருக்கிறது, பண்புகளும் எல்லாம் இருக்கிறது, அது எப்படின்னு எங்களுக்கு தெரியாது, அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவன். இப்ப அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவன் என்றால் அல்லாஹ்வை அறியாமல் எப்படி நீங்கள் அல்லாஹ்வை அழைக்கிறீர்கள்? அல்லாஹ் கேட்போன் என்ற ஆற்றலை மனதிலே பதியாமல், அல்லாஹ்வுக்கு அந்த தன்மையை உறுதிப்படுத்தாமல், அல்லாஹ் கேட்கிறான் என்பதை நீங்கள், அல்லாஹ் கேட்கக்கூடிய தன்மையை நீங்கள் உணராமல் எப்படி அல்லாஹ்விற்கு பிரார்த்தனை அல்லாஹ் கேட்கிறான் என்று நீங்கள் நினைப்பீர்கள்? அதனால் அல்லாஹ்வுடைய தன்மைகளை அல்லாஹ் என்ன கூறினானோ அதை நம்பிக்கை கொண்டு அந்த தன்மைகள் அல்லாஹ்விற்கு இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அதை குறித்த ஞானம் அல்லாஹ்விற்கு தான் இருக்கிறது என்று ஒதுங்கிவிட கூடாது. இந்த 5 கூட்டங்கள் அல்லாஹ்வுடைய அஸ்மா வ சிஃபாத்திலே மாற்று விளக்கங்களை சொல்லி மறுத்தார்கள். மூமின்கள் யார்? அவர்கள் நேர்வழி பெற்றதை போன்று நீங்களும், அவர்கள் எதை பின்தொடர்ந்தார்களோ அதை போன்று நீங்களும் அவர்களை பின்தொடர்ந்தால் நீங்கள் நேர்வழிப்படுவீர்கள். ஈமான் கொண்டவர்களை போன்று நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொன்னால், காலு அனுமினு கமா ஆமன சுஃபஹா, அந்த மடையர்கள் ஈமான் கொண்டதை போன்றால் நாங்களும் ஈமான் கொள்ளுவோம் என்று சொல்கிறார்கள். அலா இன்னஹும் ஹுமுஸ் சுஃபஹா, இவர்கள் தான் அறிவினர்கள். வலாக்கின் லா யஅலமூன், அவர்கள் அறிய மாட்டார்கள். இப்போ அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய அஸ்மா வ சிஃபாத்துடைய கொள்கை என்ன? குர்ஆன் சுன்னாவில் அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் எது ஒன்று வந்திருக்கிறதோ அதை உறுதிப்படுத்தி, அதை நீக்காமல், அது ஏன் எப்படி என்ற கேள்வி இல்லாமல், அதற்கு உதாரணம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய தன்மைகள் அனைத்தும் அல்லாஹ்விற்கு தான் இருக்கிறது என்று உறுதிப்படுத்தி, லைஸ கமிஸ்லிஹி ஷை வ ஹுவ அஸ்-ஸமீ அல் பஸீர், அல்லாஹ் பார்வையுடையவன், அல்லாஹ் கேட்கக்கூடியவன், அவனுக்கு இணையாக அவனை போன்று எதுவும் இல்லை என்ற தன்மையோடு அனைத்து தன்மைகளையும் நம்பிக்கை கொள்ளுதல். அஸ்-ஸமீ, அல்லாஹ் கேட்கக்கூடியவனா? அல்லாஹ் கேட்கக்கூடியவன். அல்லாஹ் பார்க்கக்கூடியவனா? அல்லாஹ் பார்க்கக்கூடியவன். அல்லாஹ் வானத்திலிருந்து இறங்கி வருவானா? ஆம் வருவான். அல்லாஹ் அரசின் மேல் உயர்ந்திருக்கிறானா? ஆம் உயர்ந்திருக்கிறான். அல்லாஹ்விற்கு கரம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறானா? ஆம் இருக்கிறது. அல்லாஹ்விற்கு கண்டை கால் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறானா? ஆம் இருக்கிறது. அல்லாஹ்விற்கு பார்வை என்று அல்லாஹ் சொல்கிறானா? ஆம் இருக்கிறது. ஆனால் எப்படி என்று எனக்கு தெரியாது. அதை நான் மறுக்க மாட்டேன், விளக்கம் சொல்ல மாட்டேன், அது ஏன் எப்படி என்ற கேள்வி கேட்க மாட்டேன், அதை அப்படியே உறுதிபட நம்பிக்கை கொள்வேன். இதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய அஸ்மா வ சிஃபாத்தை புரிந்து கொள்ளக்கூடிய முறைகள். இதை பற்றி தான் ஷேக் அபு ஜஅஃபர் அத்-தஹாவி ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய 27 வரிகளில் உள்ளடக்குகிறார்கள். அந்த வரிகளை படித்து பார்த்து மீண்டும் அதனுடைய விளக்கத்தை நீங்கள் படித்து பார்த்தால் உங்களுடைய உள்ளத்தில் அது ஆழமாக பரியும். இந்த தன்மைகளோடு அதை புரிய வேண்டும். இந்த 5 வழிகட்ட கூட்டத்தை விட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பான. இதுவெல்லாம் இல்லாத கூட்டம் இல்லை. இன்னைக்கு இந்த சமூகத்தில், குறிப்பாக இந்த தமிழ் சமூகத்திலையும் அதிகமாக வாழ்ந்து வருகின்ற கூட்டம் தான் அந்த அஸ்மா வ சிஃபாத்திலே வழிகட்ட இந்த கூட்டங்கள். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதில் நமக்கு உறுதி கொடுப்பானாக. இதை புரியக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். இல்மை கற்றுக்கொள்வது பெரிய விஷயம் கிடையாது, அதை புரிந்து கொள்வது தான் பெரிய விஷயம். இல்மை கற்றுக்கிறது யார் வேணாலும் கற்றுக்கலாம், ஆனால் அதை புரியணும். எப்படி புரியும்? நான் உட்கார்ந்து கவனிக்க, அப்படியே பார்வையை மாற்றாமல், செவியை மாற்றாமல், இதுக்கு என்ன விளக்கம், இது புரிஞ்சே ஆகணும்னு முயற்சித்தாலும் புரியாது. அல்லாஹ் யாருக்கு புரிய வைக்கின்றானோ அவருக்கு தான் புரியும். அல்லாஹ் தாவூதுக்கும் சுலைமானுக்கும் இல்மை கொடுத்தான், சுலைமான், ஆனால் சுலைமான் தான் புரிந்து கொண்டார். தாவூதுக்கும் சுலைமானுக்கும் அல்லாஹ் இல்மை கொடுத்தான், ஆனால் அதில் புரிந்தவன் யார்? சுலைமானுக்கு புரிய வைத்தவன் யார்? அல்லாஹ். இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அதனால தான் ஒரு பிரார்த்தனையை சொல்லுவார்கள், யா முஅல்லிம தாவூத அல்லிம்னி, தாவூதுக்கு இல்மை கற்றுக் கொடுத்தவனை எனக்கு இல்மை கற்றுக்கொடு. வயா முஃபஹிம சுலைமான ஃபஹிம்னி, சுலைமானுக்கு புரிய வைத்தவனை எனக்கு நீ புரிய. அழகான பிரார்த்தனை. யா முஅல்லிம, சொல்லுங்க, யா முஅல்லிம தாவூத அல்லிம்னி, யா முஃபஹிம சுலைமான ஃபஹிம்னி, யா முஅல்லிம தாவூத அல்லிம்னி, யா முஃபஹிம சுலைமான ஃபஹிம்னி. இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவருடைய அதிகமாக ஓதக்கூடிய பிரார்த்தனை. இப்போ எல்லா விஷயங்களை அடைவதற்கு முன்னாலும் புரிதல் மிகப்பெரிய நிஅமா. அதை அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற வேண்டும்.